விஜய்க்கு எதிராக பேசினா நம்ம புகழ் அடைஞ்சிடலாம், அதன் மூலமா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், கூட்டணி கட்சிகள் நம்மள விஜய்க்கு எதிராக வளர்த்து விடும். இதுதான் சதாநாடரோட திட்டமா? அரசியல் கணக்கு இதான். இப்போ சொல்றேன், என்னோட அரசியல் ஆசான் அண்ணன் வேல்முருகனை பற்றி அவதூறு பரப்பும் போது அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. வேல்முருகனை அம்போடு நரோடு போனாலும் ஒரு நிமிஷம் இருங்க. நான் இரண்டாம் கட்ட தலைவர்களோட பிரச்சனையாக தான் நான் வெளியே வந்தேன். இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு இந்த ஊடகத்துல நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா என் சமுதாயத்துக்காக எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்ததுனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அன்புமணி ராமதாஸுக்காக அண்ணன் வேல்முருகனுக்கு துரோகம் பண்ணவங்க நீங்க. உங்களுடைய சொந்த ஜாதி பற்றிற்காக அன்புமணி ராமதாஸுக்கு துரோகம் பண்ணாலும் நீங்க. ஏங்க, அன்புமணி ராமதாஸே அவரே ஒரு கட்சி, வன்னியர் கட்சி தான் வச்சிருக்காரு. நானே பொதுவான சமூக நீதி போராளி, அதைத்தான் சொல்றேன், சமூக நீதி போராளின்னு போனேன். ஆனா அவர் வந்து சமூக நீதி போராளி மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பாமக இருந்துச்சு. அதனால வெளியே வந்து என் சமுதாயத்துக்காக நான் பாடுபட அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களும் அரிநாடார் அவர்களும் என்னை கூப்பிட்டாங்க. நான் அவங்க கட்சியில வந்து நான் ஐக்கியமாயிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க. பனங்காட்டு படை கட்சியிலிருந்து ஏன் விலகி போனீங்க? பனங்காட்டு படை கட்சியிலிருந்து விலகி போனது காரணம், அண்ணன் அரிநாடார் அவர்கள் தனியா சத்திரிய சான்றோர் படையில ஆரம்பிச்சாரு. அண்ணன் ராக்கெட் ராஜா பனங்காட்டு படை கட்சியை வழி நடத்தினாரு. எனக்கு இருவருமே எனக்கு ரொம்ப முக்கியம். இருவருமே என்னோட தலைவர்கள், இரண்டு கண்கள் போல. நான் எங்கேயும் போகாம அங்கேயும் போகாம தனியா ஆரம்பிச்சு சான்றோர் மக்கள் கழகம்னு முதல்ல அகில இந்திய நாடார் வாழ் உரிமை சங்கம் நடத்தினேன். அதுக்கப்புறம் கட்சியா ரிஜிஸ்டர் பண்ணி அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகம் நான் கட்சி நடத்தி. அது மொத்தம் 3 கட்சின்னு மாறி நாடாதா ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த கட்சியும் நீங்க உண்மையா இல்ல, எந்த கட்சியோட நீங்க அப்படி பார்த்தா ஒரு நிமிஷம் இருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க. அதிமுக செந்தில் பாலாஜி இருந்தாரு, முத்துச்சாமி அதிமுக இருந்து இங்க திமுக வந்தவங்க தான். அவங்களும் அமைச்சரா இருக்காங்க, இன்னைக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்க. தோப்பு வெங்கடாச்சலம் எங்க இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, அவர் இப்ப மாவட்ட செயலராக இருக்காங்க. அதனால அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் ஒரு எப்படி சொல்ல, ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும்போது இது இருக்கத்தான் செய்யும். நிறைவா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, அல்லது விஜய் என்ன பண்ணா நான் ஆதரிப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வருவீங்க? விஜய் அவர்கள் முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், அதுக்கப்புறம் சிஎம் ஆகிற கனவெல்லாம் இருக்கட்டும். முதல்ல ஒரு 5-6 சீட்டு எங்கே ஒரு பக்கம் ஏதோ கூட்டணியில் போய் வாங்கி மக்கள் பணி செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக அவர் முன்னேறி வரதில் எந்த மாற்றமும் இல்லை. நலத்திட்டங்கள் செய்யட்டும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த தற்கொலைகளை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணால் இந்த தாவேக்கா 2026 காணாமல் போகும். இவ்வளவுதான் உங்களோட கோரிக்கை. இனிமேல் பொது இடங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை கொச்சைப்படுத்துறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.